ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா ஆஃப் டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் டுகுவோட ஸ்கூல்லேருந்து நமக்கு கிட் அனுப்பியிருக்காங்க இந்த இயருக்கு. ஸோ அதெல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி அதில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஸ்கூலில் எந்த மாதிரி கிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ட்டு. பெங்களூர் வந்ததுக்கப்புறமா ஜாப் வந்து டுகுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கூல் தேடுறது தான். 2-3 ஆப்ஷன் இருந்தது, ஏன்னா எல்லாமே நியர்பையில் தான் இருக்குது. பட் அதில் வந்து பெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு லிட்டில் மில்லேனியம் தான் ஓகேவா இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேயே ஜாயின் பண்ணியாச்சு. டுகுவோட சம்மர் கேம்ப்பு அந்த எடிஷன் ஃபுல்லுமே நமக்கு வந்து இந்த ஸ்கூலில் தான் இருந்தது. அதை பார்த்துட்டு அது ஓகேவா இருந்ததுனால தான் இங்கேயே கண்டினியூ பண்ணுறோம். பிப்ரவரி எண்டுலேயே ஸ்கூல் ஜாயின் பண்ணியாச்சு. அப்போ வந்து 1 மந்த் போல் தான் ஸ்கூல் இருந்தது. அண்ட் தென் சம்மர் கேம்ப் ஆரம்பித்தாங்க. அப்போவுமே தனி கிட் கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து அந்த ப்ரீவியஸ் இயரோடது. இந்த இயருக்கு வந்து இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. கிட்ட பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக்கு. ரகு தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. வெயிட்டாக இருக்குது, கீழே தனியாக எடுத்துகிட்டு வர முடியாதுன்ட்டு நான் சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எப்படியும் ஒரு 7 to 8 kg கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிட்டு. அவ்வளோ புக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண பாக்ஸில் வந்து 2 செட் ஆஃப் யூனிஃபார்ம் இருந்தது. ஒன்று வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 1 டே விட்டு விட்டு போடுற மாதிரி. ஈவனில் இன்பிட்வீன் டேஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒரு டார்க்கான பேரட் க்ரீன். இதில் கொஞ்சம் சட்டிலாக தெரியுது, பட் டார்க்கான பேரட் க்ரீன் கூட்டத்தில் எங்கே இருந்தாலுமே தனியாக தெரியும். அந்த மாதிரி ஒரு கலரு நல்லாவே இருந்துச்சு அந்த கலர் காம்போ. கீழே அதுக்கு பாட்டம் வந்து கொஞ்சம் 3/4 இல்லாமல் இந்த ட்ரௌசர் டைப்லையும் இல்லாமல் இருக்குது. டுகுக்கு போட்டு பார்த்தப்போ உனக்கு ரொம்ப தொலைன்னு இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போட முடியும். உங்களுக்கு வீடியோவில் மேபி சின்னதாக இருக்கலாம், நான் வைட் ஆங்கிளில் காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவன் வியர் பண்ணுற ஃபுல் பேண்ட்டுக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அந்த பாட்டம் மெட்டீரியல் வந்து லைட் ஒரு ஜீன் டைப்பில் இருக்குள்ள அந்த மெட்டீரியல் மாதிரி இருக்குது. எங்கள் பெங்களூர் வெதருக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது டியூஸ்டே தேர்ஸ்டே போட வேண்டிய ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம். இது வந்து ஃபுல் பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் பேண்ட்டே டுகுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே போடலாம். அவ்வளோ பெருசாக இருக்குது. அதில் நான் காமிக்கிறேன்ல, அது வரைக்குமே அவனுக்கு கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த 2 யூனிஃபார்மே எப்படி வாஷ் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோடு அவங்களே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. அந்த பேக்லேயே ப்ரைமர், ரீடர் 1, 2ன்ட்டு நிறைய செட் ஆஃப் ஒரு ஹேண்ட் புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர மாதிரி இருக்குது. ரொம்ப ஹேண்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுலேயே கிராமர் அந்த மாதிரி ஃபோனிக்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே அந்த சின்ன சின்ன புக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் புக்கில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி இந்த கிராமர், ஃபோனிக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. கிராமர் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் நம்மலாம் அதெல்லாம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அப்போ படித்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த ப்ரீ ஸ்கூல் கேட்டகரி, அதுவும் டுகு இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து எமர்ஜிங் விங்ஸ். ஸோ இதுக்கே இவ்வளோ கிராமர் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரியுமே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அவ்வளோதான், அந்த பாக்ஸில் பெருசாக வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. லைக் ஆக்டிவிட்டி 1 to 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லுமே கெமிஸ்ட்ரி, அப்புறம் பாட்னி, நம்ம அந்த சப்ஜெக்ட்லலாம் லேபில் பண்ணுவோம்ல, ஃப்ளார்ஸ் எல்லாமே வச்சு. ஸோ அதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம லேபுக்கு இன்வால்வாக போனது வந்து 11th 12th தான். அப்போ வந்து பயாலஜி குரூப்பாக. ஸோ அதனால் பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கெலாம் நம்ம லேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்போ யூஸ் பண்ணதெல்லாம் இப்போ ப்ரீ ஸ்கூல் கேட்டகரியிலேயே யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து என்கேஜாக இருப்பாங்க. சும்மா நார்மல் கிட்டுன்னு கொடுக்காம அந்த இப்போது இது ஃபுல்லுமே சயின்ஸ் ஆக்டிவிட்டி தான். இதெல்லாமே பண்ணுறதுக்கு வந்து அந்த பிளேஸ் மெஸ்ஸியாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மெஸ்ஸி மேட்டுமே கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் வைப் பண்ணால் ஈஸியாகவே அது வந்து க்ளீன் ஆகும். அந்த மாதிரி மேட்டுமே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லுமே சுவாலஜி ரிலேட்டடாக இருக்கிறது தான். அந்த அனிமல்ஸ் அதை பற்றிலாம் படிப்போம்ல, ஸோ அதெல்லாமே அதில் இருக்குது.
ப்ரீ ஸ்கூல் கேட்டகரியில நமக்கு வந்து 4 செட் ஆஃப் அந்த லெவல் இருக்கும். எமர்ஜிங் விங்ஸு, இயர்லி விங்ஸு, டெவலப் ரூட் அப்படின்ட்டு இன்னும் ஏதோ சம்திங் இருக்கும். இந்த மாதிரி 4 கேட்டகரி இருக்கு. டுகு இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து 3 to 4 ஏஜ் அந்த கேட்டகரியில வருவான். ஸோ அதனால் அவனை வந்து எமர்ஜிங் விங்ஸ் அந்த கிரேட்ல தான் போட்டிருக்காங்க. 2 to 3 அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து டெவலப்பிங் ரூட் அந்த லெவலில் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அந்த சயின்ஸ் ஆக்டிவிட்டி அந்த பாக்ஸ் வந்து அவ்வளோதான். அந்த 10 ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. வேறு எதுவும் இல்ல. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறது தான் இருக்கிறதுலேயே பெரிய பாக்ஸு. லைக் ஒரு சூட்கேஸ் மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. செக்லிஸ்ட் மாதிரி. இந்த பாக்ஸ்லையுமே 4 கேட்டகரியாக இருக்குது. ஏபிசிடின்ட்டு. ஏபிசி இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸு அந்த ஆக்டிவிட்டி புக்ஸ் எல்லாமே இருக்குது. டியில் வந்து அவங்க டே டு டே யூஸ் பண்ணுற கிட்டு லைக் அந்த லேப்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் படாமல் இருக்கிறதுக்காக ஏப்ரன் இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் ஒரு வருஷம் அவங்க குழந்தைங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாமே மெமரிஸாக இந்த ஃபைலில் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து இயர் எண்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேவே நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். குழந்தைங்களோட நேமு அதெல்லாமே எழுதி ப்ராப்பராக அவங்க என்ன கிரேட் படிக்கிறாங்கன்ட்டு எழுதிட்டு ஃபஸ்ட் டே நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணிடணும். இது ஃபுல்லுமே ஸ்கூலில் தான் அவங்க வந்து கீப்பப் பண்ணுவாங்க. கூடவே கலர் பண்ணுறதுக்காக கலர் பெயிண்டிங்குமே இருந்தது. அதுக்கப்புறம் க்ரையான்ஸுமே இருக்குது. ரொம்ப பெரிய பாக்ஸே இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஏப்ரன் அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்க ட்ரெஸ்ஸில் எதுவும் கரைப்படாமல் இருக்கிறதுக்காக வாஷபிள் தான். ஒரு மாதிரி பாலிஸ்டரில் இருக்குது. ஸோ கரைப்பட்டால் கூட ஈஸியாக வாஷ் பண்ணுற மாதிரி ஏப்ரன் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 2 கர்ச்சீஃப் டைப்பில் இருக்குது. இப்போ காமிச்சது எல்லாமே அவங்க ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல். இது ஃபுல்லுமே புக்ஸு. இது வந்து அவங்க ஸ்கூல் பேக்கில் டெய்லி கேரி பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 11 புக்ஸ் இருக்குது. புக்ஸுன்னு சொல்ல முடியாது. சில இது புக்ஸாக இருக்குது, சில இது கிராமர் புக்கு, அப்புறம் ஆக்டிவிட்டி பண்ணுறது, ட்ராயிங் புக் இதெல்லாமே சேர்த்து தான் அந்த 11 இதில் வருது. அப்புறம் வந்து எஸ்கார்ட் கார்டு. இது வந்து நம்ம ஸ்கூலில் குழந்தைங்கள பிக்கப் ட்ராப் பண்ணுறோம்ல, நம்ம போக முடியாதப்போ வேறு யாராவது நம்ம வீட்டிலேருந்து போகிறாங்கன்னா அவங்களோட இமேஜுமே அதில் அந்த ஃபோட்டோவுமே பேஸ்ட் பண்ணணும். இதை காமிச்சா தான் நம்மளை ஸ்கூலுக்குள்ளவே விடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது. எல்லா ஸ்கூலுமே இது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் டுகோட ஐடி கார்டு இருந்துச்சு. அதில் வந்து நம்ம தான் அந்த பாஸ்போர்ட் சைஸை விட சின்ன சைஸ் ஃபோட்டோ அது மட்டும் ஃபஸ்ட் டே பேஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணிப்பாங்க. அப்புறம் இது வந்து பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் அந்த என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஸ்கூலில் அதெல்லாமே தெரியப்படுத்துறதுக்காக ஒரு புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தது. இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் நான் காலேஜில் கூட அவ்வளோ கேள்விப்பட்டது கிடையாது. ட்ரெஸ் கோட்லேருந்து அவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ராப்பராக. அப்புறம் இன்னும் 2 செட் ஆஃப் அந்த புக்ஸ் வரும் தனித்தனியாக 11 ஒன்று வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட வேண்டியது அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஸ்கூல் அந்த டைமில் மட்டும் அவங்க பண்ணுறது. இயர் எண்டில் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நமக்கு காமிப்பாங்க. ஈவன் ஒவ்வொரு மந்த்லேயுமே நமக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும். ஸோ நம்ம அப்போவுமே போயிட்டு இதெல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஃபன் அட் ஸ்கூல்னு போட்டிருக்கிறத வந்து ஸ்கூலில் நம்ம கொடுத்துடணும். ஃபன் அட் ஹோமுன்னு இருக்கிறது வீட்டில் நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்காக. அந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து செட்டாக ஒரு பண்டெல்லாம் அவங்க வந்து பேக் பண்ணி அனுப்புறது தான். ஸோ 1-2 மிஸ் ஆகிருக்கலாம். அதுக்காக தான் அந்த செக்லிஸ்ட்டுமே கொடுக்குறாங்க. இல்லைனா நம்ம டக்குன்னு ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதெல்லாமே கரெக்டாகவே இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை பார்த்தோன்னே ஷாக் ஆச்சு. இவ்வளோ வெயிட்டாக இருக்கே என்னன்ட்டு. ஓப்பன் பண்ண அவ்வளோ புக்ஸு. இதெல்லாமே நம்ம அந்த ஏஜில் அதாவது எமர்ஜிங் விங்ஸுங்கிறது ஒரு ப்ரீகேஜி கேட்டகரி தான். அதுக்கு இவ்வளோ புக்ஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு குழந்தைங்களுமே அவ்வளோ சீக்கிரமாக அவங்க ரன் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அகெயின் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளுமே நியூவாக படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஷாக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இவ்வளோ சிலபஸ் வந்து சிலபஸ்னே கிடையாது, ஃபுல்லுமே ஆக்டிவிட்டி பேஸ்லேயே தான் இருக்குது அந்த ஸ்கூல். அதுக்காக தான் நாங்கள் மெயினாக இங்கே அவனை ஜாயின் பண்ணது.
ஸ்கூல்லேருந்து கொடுத்த இந்த கிட்டில் வர புக்ஸு, அப்புறம் ஸ்கூல் பேக்கு, ஈவன் ஸ்நாக்ஸ் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாத்துலேயுமே லேபிள் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வேறு குழந்தைங்களோட இதுவும் சரி, நம்ம இதோட இதுவுமே சரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நார்மல் லேபிள் வந்து போர் அடிச்சதா, ஸோ அதனால் இந்த தடவை கஸ்டமைசேஷன் பண்ணலான்ட்டு ஒரு ரெயின்போ தீமில் பண்ணியிருந்தேன். டுகு மீன் பண்ணும்போது எல்லாமே எனக்கு அந்த ஸ்கை, ஸ்டார், ரெயின்போ தான் எனக்கு மைண்ட்க்கு வரும். அவனோட ஒரிஜினல் நேம் ஆதி, அதுக்கு இன்னொரு மீனிங்குமே ஹோல் கேலக்ஸியுமே மீன் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஜஸ்ட் அதில் ரெயின்போ மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் தான் ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில், ஏன்னா அவனோட எல்லா புக்ஸ்லேயுமே கொஞ்சம் மேலே வந்து எல்லோ ஷேட் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஒயிட்னா கொஞ்சம் நமக்கு பார்த்தோன்னே தெரியுங்கிறதுக்காக. ஸோ இந்த ஒயிட் பேக்ரவுண்டில் சென்டரில் வந்து ரெயின்போ இருக்கிற மாதிரி, அவனோட நேம் அது கீழே வர்ற மாதிரி, அண்ட் தென் அங்கங்கே கொஞ்சம் ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி, பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக அண்ட் எலகெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நான் அந்த கிட்டில் இருக்கிற எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.